வெரி குட் மார்னிங். ஸோ இவங்கலாம் என்னோட பேபிஸ். சரிங்களா? ஸோ இவன் பேரு ரஃபேல், அவ பேரு ரேமா, இவ பேரு ரேச்சல், அவன் பேரு ரிச்சி, ஆ இவ பேரு ரெபேக்கா அண்ட் இவன் தான் இருக்கறதுலயே கடைக்குட்டி லேட்டஸ்ட் அரைவல் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ இவன் பேரு ராயன். ஆ சரி நம்ம பிளான்டேஷன் பண்ணும்போது நம்ம கை அழுக்கானாலும் பரவால்ல. அந்த பிளான்ட்ட எப்படியாவது நம்ப வளர்த்துடணும், துளிர்க்க வச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசையோட போராடுவோம். ஸோ இதுதான் நம்ம செல்ஃப்லெஸ் லவ் இல்லாட்டி அல்ட்ருயிஸ்டிக் லவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆ சொசைட்டி மேல நம்ம காமிக்கிறோம்ல. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம மேல கரைப்பட்டாலும் பரவால்ல. அட்லீஸ்ட் சொசைட்டிக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா, அத நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் துணிஞ்சு செயல்படுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான லவ் வந்து நம்ப அல்ட்ருயிஸ்டிக் லவ் இல்லாட்டி செல்ஃப்லெஸ் லவ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, தம்பி அப்படின்னு ஒரு தமிழ் மூவி இருக்கு. ஸோ அதுல அந்த ஹீரோயிக் கேரக்டர் வந்து ஆ சொசைட்டில இருந்து அவனுக்கு நெறைய எதிர்ப்புகள், ஆபத்துக்கள் அதெல்லாம் வரும். ஸோ அத எதையுமே பொருட்படுத்தாம, அ சொசைட்டிக்கு நல்லது நடந்தா பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிர்த்து குரல் கொடுப்பான். ஆ ஸோ அந்த மாதிரியான லவ் தான் நம்ம ஆல்ட்ருயிஸ்டிக் லவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன வீடு என்ன இடம் ஏன் இப்படி இருக்கு? குப்பையா இருக்கே அப்படின்னு தோணுதா? ஸோ அ எப்பவுமே 24 ஹவர்ஸ் 365 டேஸ் சுத்தமாவே வச்சிருக்கிறதுக்கு நான் என்ன மியூசியமா வச்சு நடத்துறேன். ஸோ வீடு அப்படித்தான் இருக்கும். ஸோ நன்றிகள செய்கிறார் எங்களோட ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட்.